வில்லோடு காக்கையே போன்று வரப்போற குரூப் 2A எக்ஸாமுக்கு நம்ம பழமொழி 400 பாடல்ல இருக்கிற கடைசி வரி பழமொழிகளை எடுத்து பார்த்துட்டு வரோம். இந்த பாடலில் அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த பாடலில் தீயவர்கள் நம்ம மனசை மாற்றுறதுக்கு நிறைய பசப்பு வார்த்தைகள், அதாவது தேவையற்ற நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்ம மனசை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தீயவர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே நம்ம என்ன பண்ணிடணும், அவங்க சொல்கிறத எதையுமே கேட்காம அவங்க கிட்ட இருந்து உடனே விலகிடணும். அதுதான் இந்த பாடலோட கருத்து. இந்த கடைசி வரியில ஊமையாக இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க, வில்லோடு காக்கையே போன்று. இந்த சொற்றொடரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில் ஓகேங்களா, ஒரு நெற்களத்தில் நெல் காஞ்சிட்டு இருக்கு ஓகேங்களா, ஏதோ ஒரு நெல் காஞ்சிட்டு இருக்கு, அதை சாப்பிட்றதுக்காக காகம் வருது, அந்த நெல்மணிகளை சாப்பிட காகம் வருது. அந்த நெற்களத்தை காப்பதற்காக காவலர்கள் சிலர் வில்லோடு இருக்காங்க ஓகேங்களா, என்னோட வில்லோடு இருக்காங்க. அந்த வில்லோடு இருக்கிற காவலர்களை பார்த்ததும் எப்படி காகம் ஓகேங்களா உடனே திரும்பி போகுதோ, அதே மாதிரி தீயவர்கள் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களோட பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்காமல் உடனே அவங்களுடைய நட்பை கைவிடணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் ஓகேங்களா. குறிப்பிட்டு இந்த வில்லோடு காக்கையே போன்று இதற்கான பொருள் என்னன்னா பசப்பு சொற்கள் ஓகேங்களா, அல்லது பசப்பு வார்த்தைகள் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வில்லோடு காக்கையே போன்று இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க. ஆன்சர் என்ன, பசப்பு வார்த்தைகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம்.